ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமது கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கர் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 10 போல் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் எடுக்கும்போது ஐஸ் வாட்டர் சேர்த்து எடுத்திங்கன்னா தேங்காய் பால் நிறைய கிடைக்கும், நல்லா திக்காகவும் கிடைக்கும். இதில் இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் நான் அரிசி எடுத்திருக்கேன், 3 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.5 தண்ணி சேர்க்கணும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போடுங்க. வெயிட் போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.